இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நம்முடைய இறை தூதர் அவர்கள் ஜும்மாவினுடைய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கமாக சொல்லி தந்த ஒரு போதனையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கது லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்ன நபிமொழியை முதல் கட்டமாக உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக 40 வயதை அடைந்த ஒரு மனிதன் என்கிற தலைப்பின் கீழ் மனித வாழ்க்கையில் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்ற முக்கியமான 3 பருவங்களை நாம் கடந்து மன்னரை வாழ்க்கையை அடைய இருக்கிறோம். சிலருக்கு சில பருவங்களை அல்லாஹ் தராமலேயே இளமையிலோ குழந்தையிலோ அவர்கள் மரணத்தை அடைந்து கொள்கிறார்கள். மனிதர்கள் பிரதானமாக புரிந்து வைத்தது என்பது இந்த 3 பருவங்கள், குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்ற அடிப்படையில் தான் இந்த பருவ காலங்களை, வயதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுமே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையில் 40 வயதை அடைந்து அதை கடக்க ஆரம்பிப்பார்களே ஆனால் ஒரு புதிய சிந்தனையை அவர்கள் பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். நாம அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு வஹி செய்தி வந்த காலத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். வஹி செய்திக்கு 40க்கு சம்பந்தம் கிடையாது. ரசூலுல்லாவுக்கு 40 வயதில் வஹி செய்தி வந்தது என்பதனால் அதைத்தான் இது குறிப்பிதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்படின்னா எல்லா நபிக்குமே அல்லாஹ் 40 வயசுல தான் வஹியை கொடுத்திருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஈசா நபியை பற்றி சொல்கிறான். குழந்தை பருவத்தில் இருக்கிறார். கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅல்லனி நபியா, அல்லாஹ்வுடைய அடியான் நான், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கினான், என்னை நபியாக்கினான் என்று தொட்டில் பருவ குழந்தையாக இருக்கும் போது அவர் பேசுகிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ ஆத்தைனாஹுல் ஹுக்ம சபியா, குழந்தை பருவமாக அவர் இருக்கும் போது அவருக்கு நாம் அதிகாரத்தை வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி யூசுப் என்ற இறை தூதரை குறித்து குர்ஆனில் பேசுகிறான். அவர் சிறுவராக இருக்கும் போது தன் தந்தை யாக்கூப் நபியை அழைத்து சொல்கிறார், யா அபத்தி, என் தந்தையே, இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் வ ஷம்ஸ வல் கமர், என் தந்தையே நான் 11 நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை கண்டேன், அது எனக்கு சஜிதா செய்வதை நான் பார்த்தேன்.
அப்ப இது மாதிரியான பல நபிமார்கள் குழந்தை பருவத்திலோ சிறுவராக இருக்கக்கூடிய அந்த பருவத்திலோ, இன்னும் பலர் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் வாலிப பருவத்தில் நபியாகி இருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி வாலிபராக இருக்கும்போது நபி, இஸ்மாயில் நபி வாலிபராக பருவ வயதை அடைந்த நேரத்தில் நபி. இப்படி பலரை குறித்து அல்லாஹ் நபிமார்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வயதில் நுபுவத்தை வழங்கி இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயதில் வஹி வந்ததுக்கு 40க்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் இந்த 40 வயது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு பருவ காலமாகத்தான் அல்லாஹ் அதை அமைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் இந்த 40 வயதை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுகிறான். நீங்கள் பார்க்கலாம் 46வது அத்தியாயம் 15வது வசனம். தாய் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அல்லாஹ் பேசிக்கிட்டே வரான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு அவனுடைய தாயை தந்தையை பெற்றோர்களை குறித்து நாம் வலியுறுத்துகிறோம். இஹ்சானன், உங்கள் பெற்றோர்களுக்கு நல் உபகாரம் செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதாஅத்துஹு குர்ஹா, சிரமப்பட்டவள் சுமந்தால், சிரமப்பட்டவள் ஈன்றெடுத்தால், வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஸலாஸுன ஷஹரன், அவள் சுமந்ததும் உனக்கு பாலை கொடுத்து உன்னை மறக்க வைத்ததும், பால்குடி மறக்க வைக்கக்கூடிய அந்த காலம் என்பது 30 மாதங்கள். 2 ஆண்டுகள் என்பது பால்குடி பருவம், 6 மாதம் என்பது வயிற்றில் சுமந்த காலம். அதுக்கு முன்னாடி சுமை இல்லை, 4 மாதங்கள் சுமையாக இருக்காது, 4க்கு பிறகுதான் சுமையாக மாறுது. அப்ப சுமந்ததும் பால்குடி காலம் என்பது 30 மாதங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ஹத்தா இதா பலக அஷத்தஹு வ பலக 40 சனா, அந்த குழந்தை பிறந்து அவன் 40 வயதை அடையும் போது, அப்படின்னா வயசங்க குறிப்பிடுறான். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாயை குறித்து தந்தையை குறித்து எல்லா காலத்திலுமே உணர்வு இருக்கணும். ஆனால் 40ன்னு ஒரு வயசை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய 40 வயதை அடையும் போது அவர்கள் கேட்பார்களாம், கால ரப்பி அவுசிஅனி அன் அஷ்குர நியமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, யா அல்லாஹ், எனக்கு நீ என்னவெல்லாம் அருள் கொடைகளை செய்தாயோ, என் தாய்க்கும் என் தந்தைக்கும் என்னவெல்லாம் நீ அருளை வழங்கி இருக்கிறாயோ, அதுக்கெல்லாம் சேர்த்து நான் நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு நீ உதவி செய்கிறவா. அது மட்டுமல்ல, வஅன் அமல சாலிஹன் தர்தா, நீ எதையெல்லாம் விரும்புவாயோ பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய செயல்களை தேர்வு செய்து நான் செய்ய வேண்டும். உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அதை பார்த்து அதை தேர்வு செய்து செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்க வேண்டும். என் சந்ததிகளை நீ சீர்படுத்தி விடு இறைவா. இன்னி துபுத்து இலைக்க ஓ இன்னி மினல் முஸ்லிமீன், இறைவா உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று உளமாற இந்த பிரார்த்தனை ஒரு அடியானுக்கு 40 வயசுல இயல்பா வருங்கிறான்ல. 40 இருக்குத, 40 முதுவிலும் சேர்க்க முடியாது, அதை இளமையில சேர்த்த இளைஞரை ஏத்துக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நடுத்தரம் உள்ள ஒரு பருவமாகத்தான் இந்த பருவம் என்பது அமைந்திருக்கிறது. ஆனால் எல்லா விதமான சிந்தனை தெளிவு கிடைப்பது இந்த 40ல தான். 25ல கிடைச்ச மாதிரி பேசிக்கலாம், 30ல கிடைச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த தெளிவு கிடைக்குமே, அது 40ல தான் கிடைக்கும். 40க்கு முந்தைய காலத்தில் நீங்கள் அந்த தெளிவை பெற்றுக் கொள்ள முடியாது. எந்த அளவிற்கு என்றால், இப்ப சமீப காலத்தில் நடத்தப்படுகிற ஆய்வினுடைய முடிவை சொல்கிறார்கள். ஒரு தம்பதி எப்ப ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்யாணம் ஆன நேரத்தில் நெருக்கமா இருப்பாங்க. கல்யாணமான சில மாதங்கள், ஒரு 6 மாதம், 1 வருடம் அல்லது 2 வருடம், அது ரொம்ப நெருக்கமா இருக்கும். காலங்கள் கடக்க கடக்க நெருக்கங்கள் குறையும். அப்ப இதத்தான் ஒரு ஆத்மார்த்த ரீதியான நேசமாக காதலாக சமுதாயம் பேசும். ஆனா இன்னைக்கு அறிவியல் உலகம் அது மறுக்குது, பொய் அப்படிங்குது. இது உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் தானே தவிர இது உண்மையான காதல் கிடையாது. இது என்ன கிடையாது, அவன் இந்த வயசுல அந்த பெண்ணை விரும்பணுங்கிறது அவன் உடம்புல உள்ள மாற்றம். அவ 18ல 20ல 22ல கல்யாணம் முடிச்சிருக்கிறா, அவன் மாப்பிள்ளை விரும்பணுங்கிறது அவன் உடம்புல உள்ள மாற்றம். மன ரீதியா மாற்றம் எப்போ வருது தெரியுமா? காதல்ங்கிறது எப்போ பிறக்கும் தெரியுமா? திருமணமாய் 25 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தா அப்ப ஒரு நேசம் வருமே. இவளுக்கு தோல் சுருங்கிரும், இவளுக்கு உடம்பு பெருத்துரும், அவருக்கு தோல் சுருங்கி முட்டுக்காலு கை எல்லாம் பலகீனம் அடைந்து விடும். அப்படி ஒரு நேரம் வரும்போது ஒரு பிரியம் இருக்குமே, அதுதான் பக்குவம் அடைந்த உண்மையான நேசம் என்று அறிவியல் உலகம் பேசுகிறது. அப்ப இந்த 40 தாண்டும் போதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு சிந்தனைகள் என்பது பிறக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது.
உலகத்திலே பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து கோடிகளில் சம்பாதித்து கொட்டக்கூடிய இடத்தில் உள்ள பல தொழில் அதிபர்கள் 40 கடந்து தன் தொழிலை விருத்தி செய்தவர்கள் தான். ஏனென்றால் ஏதோ 20 நிறைய படிச்சிட்டோம், ஆனால் சமுதாயத்தையும் இந்த படிப்பையும் இணைத்து பார்ப்பதற்கான பருவம் என்பது அப்ப கிடைக்காது. அப்ப இருக்கிற ஓட்டமலை எப்படி இருக்கும்? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு போனு, வீட்டில் உள்ள தாய் தந்தையருக்கு கொஞ்சம் சொத்து பத்து என்று பணத்தை ஒரு இலக்காக வைத்து ஓடக்கூடிய பருவம் அந்த 20, 25, 30, 35 என்பது. நீங்க 40க்குள்ள கொஞ்சம் சேர்த்திருக்கலாம், சிலர் ஏழையாகவே கூட இருக்கலாம். ஆனால் இந்த 40 தாண்டிய பிறகு ஒவ்வொரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பதை தான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடியதாகவும் அதே நேரத்தில் இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு பாடம் நடத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. நாம 40 வயசு ஆட்களை எப்படி ஒதுக்கி வச்சிட்டோம்னா இவங்க எல்லாம் வயசான கேஸ், இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம இவங்களை ஒதுக்கி வச்சது நல்லது. உண்மையில அவங்க பண்பாடு அப்படிதான் இருக்கு. 40 உள்ளவர்கள் யாருமே தன்னை 25 மாதிரி காட்டிக்க விரும்பல. தலையில முடியெல்லாம் கொட்டி போச்சு, தாடி முடியெல்லாம் நிறைச்சு போச்சு, தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம், நம்ம வயது மூத்த நபர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்று தங்களை ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு வாழ வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 40 வயசு அடைகிறாங்க, நபியாக மாறுகிறார்கள். நபியா மாறினாங்க, அது எவ்வளவு பெரிய பொசிஷன், அப்படிதானே? ரசூலுல்லாஹ்ங்கிற சாதாரண ஒரு தகுதி கிடையாது. அதை கடந்து ரசூலுல்லாஹ் ஆட்சியாளராக மாறுகிறார்கள், அது சாதாரண தகுதி கிடையாது. பள்ளி இமாமாக இருக்கிறார்கள், அது சாதாரண தகுதி கிடையாது. போர்க்களத்தினுடைய தளபதியாக வியூகம் அமைப்பவராக இருக்கிறார்கள், அது சாதாரண தகுதி கிடையாது. எல்லா இடத்திலுமே சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்த நபி அவர்களை சுற்றி இருந்த மக்களை நீங்க பாருங்க, எல்லாம் பொட்டு பொடிசுகளாக தான் இருந்தது. 10 வயது அனஸ், 7 வயது இப்னு அப்பாஸ், 16 வயது அப்துல்லா இப்னு உமர், இப்படி நபிகளார் இடத்தில் அவர்களுடைய பாசறையிலே பட்டறையிலே மார்க்கத்தை படித்த மார்க்க ஒழுக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான 13 பருவ வயது உடையவர்கள், எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாமே இளமை பருவம். ஏன் 40 கடந்த 50 கடந்த ரசூலுல்லாஹ் 15 வயது 20 வயது 25 வயது உடையவர்களோடு நட்பில் இருந்தார்கள். அந்த காலத்தில் 50 இல்லையா, 55 கிடையாதா? ஆனா அவங்களோட ரசூலா சேர்ந்தது குறைவு, இளைஞர்களோடு சிறார்களோடு சேர்ந்தது அதிகம். ஏன் தெரியுமா? இந்த பருவத்தை குறித்து இன்றைக்கு ஒரு ஆய்வுலகம் சொல்லுகிறது. நீங்க 40 கடந்து 20 கீழே இருக்கிறவன் 30 கீழே உள்ளவர்களோடு ஒரு நட்பை ஏற்படுத்தினால் உங்கள் அறிவும் சமகாலத்தினுடைய நிகழ்வும் சேர்ந்து அவர்களை விட புத்திசாலிகளாக உங்களை மாற்றும். யாரை விட? 20 உள்ளவங்க புத்திசாலி இருக்கணும், அவனை விட நீங்க புத்திசாலியா மாறிடலாம். உங்களுக்கு 40 வருட கால அனுபவம் இருக்கு, இவனோடு சேர்ந்து தற்காலிக நிகழ்வையும் கற்றுக்கொள்ளலாம். அப்படி கற்றுக்கொண்டால் உங்களை அவர்களை விட சிறந்த புத்திசாலிகளாக மாற முடியும் என்று ஆய்வுலகம் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. ஆனா நம்ம எல்லாம் 40 கடந்த மக்களை நீங்கள் பார்க்கலாம், எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஐகால தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றியதோடு தான் எதுக்கு வாழ்றோங்கிற அந்த உணர்வை புரிந்து கொள்ளாமல் ஒன்று குடும்ப உறவை முறிக்கிற இடத்தில் இருப்பார்கள், அல்லது பள்ளியினுடைய திண்ணைகள் தெருக்களினுடைய திண்ணைகளிலே அமர்ந்து கொண்டு வீண் கதைகளை பேசுவார்கள். பல பேருடைய பதிவுகளை நீங்க பார்க்கலாம். இந்த பதிவு எப்படி வரும்னா, காலங்காத்தால் ஆனோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட்டு வந்துடும். எதுக்கு அவர் சலாம் சொன்னாரு, பதில் சலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரா? இப்படி தெரியவே தெரியாது. சலாம மட்டும் தினம் காலையில் அனுப்பி விடுவார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு அவர் ஞாபகப்படுத்துவார். இது மாதிரியான இந்த பதிவுகள் இருக்குல்ல, இது நம்முடைய சிந்தனை எப்படி மாத்துதுன்னா, நம்ம வயதானவர்கள் ஆடைய 40க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாத்திடுவாங்க. வயதான 60, 70 உள்ளவர்கள் எப்படி சட்டை உடுத்துவார்களோ அப்படி போட்டுருவாங்க. வயதானவர்களை போன்று தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வார்கள். திருமண வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 40 தாண்டினா படுக்கை பிரிச்சிருவாங்க. தாய் தந்தையர்கள், தாய் கூட மகள் படுப்பா, தந்தை கூட மகன் படுப்பாரு. தாயும் தந்தையும் சேர்ந்து இரவை கழிக்கக்கூடிய நிகழ்வு என்பது இல்லை. ஒருவேளை அரிதா நடந்தா கூட வயசு வந்துருச்சு பிள்ளைக்கு, தோளுக்கு மேல மகன் வளர்ந்து விட்டான், சேர்ந்தவன் இருக்க முடியாது, கையெல்லாம் தோல் மேல போடாதீங்க அப்படின்னு தங்களை இயல்பாகவே முதியவர்களை போன்று இந்த பருவத்தை உடையவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த 40 இன்றைக்குள்ள அறிவியல் உலகமும் சரி, அதே போன்று மார்க்க கருத்துக்களையும் சரி நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் பெரிய தெளிவே இவர்
இவர்களை கொண்டு மட்டும்தான் கிடைக்கும். இவர்களுக்குத்தான் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் என்பது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். 40 சொல்லல, 60 சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? சஹீஹ் புகாரி 6419வது நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு இலா அம்ரி இலம்ரி அഖீர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. ஒரு அடியான் 60 அடைகிறான் என்று வையுங்கள். ஒரு அடியான், அது ஆணோ பெண்ணோ, 60 அடைந்து விட்டான். 60 வரை அவனுக்கு நன்றி உணர்வு இல்லை. 60 வயது வரை அவனுக்கு வழிபாட்டு சிந்தனை இல்லை. 60 வயது வரை மனிதாபிமான சிந்தனை இல்லை. இப்படி மார்க்கம், மனிதாபிமானம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ 60 அடைந்து வாழ்ந்து மரணிப்பானே, ஆனால் இவன் தன் கால அவகாச விஷயத்தில் சொல்லக்கூடிய எந்த ஒரு சாக்கு போக்குகளை மறுமையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கு நான் இளமையும் கொடுத்தேன், பக்குவம் தரக்கூடிய தெளிவான அறிவுள்ள காலத்தையும் கொடுத்தேன், அதையெல்லாம் வீண்படுத்திட்டு 60க்கு அப்புறம் நீ வாழ்ந்து மௌத்தாயிட்டு நான் ஒன்னும் செய்யலை அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நீ சாக்கு போக்குகளை சொன்னால் உன்னை நான் ஏற்பேனா மன்னிப்பேனா என்று அல்லாஹ் பேசுவதாக, அவன் சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப உண்மையிலே 40 வயசுல என்ன செய்யலாம், இதை எப்படி அமைத்துக் கொள்ளலாம்? இது இன்னொரு இளமை பருவம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 20 தான் இளமை, தப்பது. 20 வாலிபத்தை நோக்கி வரக்கூடிய பருவம். 40 ஒரு வகை இளமை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு முதுமையில தான் வகி வந்துச்சுன்னு யாராவது சொல்லுவோமா? கிடையாது. முதுமையில தான் வகி வந்துச்சுன்னா முதியவர்கள் போர்க்களத்துக்கு போக கூடாது. ரசூல் 54 வயசுல பத்ர்ல நிக்கிறாங்க, 55ல உஹதுல நிக்கிறாங்க, 57ல கந்தக்ல நிக்கிறாங்க, பிறகு தபூக்ல நின்னாங்க, பிறகு ஹுனைன்ல நின்னாங்க. எல்லா விதமான யுத்த களத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். நான் பட்டியல் போட்ட எல்லா யுத்த களத்திலும் தலைவரும் தளபதியும் அல்லாஹ்வுடைய ரசூல். இல்ல முதியவர்களுக்கு யுத்த களத்தில் இடம் இல்லையே, ரசூல்லா முதியவரா பார்க்கல. ஏன் பார்க்கல? இது முதுமைக்கான பருவம் அல்ல. 60 கடக்கணும், அதான் முதுமை. இந்த பருவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி செலவழிக்க சொல்லுகிறது என்றால், இந்த நேரத்தில் தான் நன்றி உணர்வு என்பது கிடைக்கும். வேற எந்த நேரத்தில் கிடைக்காது. நன்றி உணர்வு இருக்குல்ல, நீங்க 15 வயசுல 20ல 25ல 30ல நன்றி உணர்வு கிடைச்ச மாதிரி தெரியலாம், அது நன்றி உணர்வு அல்ல. எப்போ உண்மையிலே நன்றி உணர்வு வரும் என்றால் 40 அடையணும். உங்களுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு புள்ள பிறந்து அவன் 10 15 20 வயசு அடைஞ்சு நீங்க உங்க தாய் தந்தைக்கு என்னென்ன நோவினைகளை எல்லாம் அந்த பருவத்தில் செய்தீர்களோ, சேட்டை பண்ணீங்களோ, மண்டடியா இருந்தீங்களோ, அதையெல்லாம் உங்க பையன் செய்வான், உங்க பொண்ணு செய்யும், படாத பாடுபடுத்துவார்கள். அதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு நன்றி உணர்வு அல்லாஹ் தரான். எங்க உம்மா அப்பா எவ்வளவு பெரிய பொறுமைசாலி தெரியுமா, இவன் பண்றதுக்கெல்லாம் 100 மடங்கு நான் பண்ணனே, எங்க அப்பா பொறுமையா இருந்தாரு. அப்போது இந்த துவா வரும், ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், என் தாய் தந்தையருக்கு நீ என்னவெல்லாம் அருளை கொடுத்தாயோ அதுக்கு அவங்க நன்றி செலுத்துறாங்களா இல்லையான்னு தெரியாது, நான் நன்றி செலுத்துறேன். யா அல்லாஹ், எனக்கு நீ என்னவெல்லாம் அருளை கொடுத்தாயோ அதற்கும் சேர்த்து நான் நன்றி செலுத்துகிறேன். யா அல்லாஹ், அதுக்கு நீ உதவி செய் என்று கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறான். நன்றி உணர்வு பிறக்கிற பருவம் இந்த 40 வயது. வீண் கதைகள் வெட்டி கதைகளை பேசுவதற்கான பருவமா ஆக்கிட்டோம். நான் 40 வயசுல படிக்க முடியும் இன்னைக்குள்ள அறிவியல் உலகம் சொல்லுது. 40 வயசுல என்ன செய்யலாம்? படிக்க முடியும். கண்ணெல்லாம் தெரியாது நம்மளா நினைக்கிறோம், உடல் பலகீனம் ஆயிடுச்சு நாம நினைக்கிறோம். ஒரு மனிதன் எப்போது பலகீனமானவனாக மாறுவான் தெரியுமா? அவன் மனநிலையை கொண்டு. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஃபில் ஜஸதி முதுகா, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீர் பெற்று விட்டால் முழு உடலும் சீர் பெற்று விடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலுமே சீர்குலைந்து விடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம். நாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் முதுமைன்னு நீங்க நினைச்சா நீங்கள் முதியவர் தான். என்னால இயலாதுன்னு நினைச்சா உங்களால முடியாது. எனக்கு தாக்கத்து இல்லைன்னு நினைச்சா உங்களுக்கு தாக்கத்து இல்லை. மனசுக்கு என்ன சொல்றீங்களோ மனசு அதைத்தான் உடம்புக்கு சொல்லும். இல்ல என்னால முடியும், நான் இனிமேலும் படிப்பேன், அல்லது என் வாழ்க்கை நோக்கி என்னுடைய வாழ்க்கைக்கு எதையாவது ஒரு சிறந்த காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் உங்களை இளமையானவர்களாக கருதும் போதுதான் உள்ளமும் உடம்பு அதை ஏத்துக்கும். கரெக்ட் தான், நம்ம இளமையான ஆள் தான், நம்ம முதியவரெல்லாம் கிடையாது அப்படின்ற இடத்துக்கு வரணும்.
அப்ப நிறைய மக்கள் வீண் பேச்சுக்களை முதியவர்கள் என்று அவர்களாக கருதி கொண்டு இந்த வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ வீணான காரியங்களிலோ அவர்கள் செலவழிக்கிறார்கள். அல்லது இன்றைக்குள்ள பதின்ம பருவ பிள்ளைகளை பார்த்து குறை சொல்லுகிறார்கள். குறை சொல்லப்பட வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம அதை மறுக்கல. சாராயத்திலோ ஆபாசத்திலோ அல்லது தன் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரியத்திலோ போகிற மாணவர்கள் இருக்கிறார்கள், மாணவிகள் இருக்கிறார்கள். ஆனா எல்லாரையுமே எப்படி ஒரு வார்த்தை பேசுறோம் தெரியுமா? இன்னைக்கு உள்ள இளைஞன் எவனுமே சரி கிடையாது, இவன் கருத்தலை ஏத்துக்க கூடாது, சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் அப்படி நாமளா முடிவெடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் அகல் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. எதிரிகள் மதீனாவுக்கு நெருங்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதிரிகளை எப்படி எதிர்கொள்ள? நேரடியாக சென்று எதிர்கொண்டால் அவர்களை யாராவது ஒருத்தன் பின்வழியாக பெண்கள் இருக்கிற ஊருக்குள்ள நுழைந்து விடுவார்கள். சல்மான் பின் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவுரை தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு அகல் வேணா வெட்டிடுவோமாங்கிறாங்க. மதீனாவை சுற்றி என்ன செய்வோம்? ஒரு குழியை தோண்டுவோம், பெரிய குழி. ராப்பகல உழைச்சாதான் தோண்ட முடியும், சும்மா கிடையாது. நம்ம தோண்டுவோம், அவன் குழியில இறங்கி வர்றதுக்குள்ள நம்ம தாக்க முடியும். அதுக்கு அவன் பயந்துகிட்டு ஊருக்குள்ள வரமாட்டான். யுத்த காலத்தை இப்படியே வச்சுட்டோம்னா அவன் ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. உணவு அவன்கிட்ட பற்றாக்குறை ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அவன் வண்டியை கட்டிட்டு போய்கிட்டே இருப்பான் மக்காவுக்கு. நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த சல்மான் பின் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டு, ரசூலுல்லாஹ்க்கு வயது எத்தனை? 57. சல்மான் பின் ஃபாரிஸுக்கு அவர் இளைஞர். ஒரு இளைஞர்களோடு சேர்ந்து பழகியதனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு தெளிவான முடிவை அல்லாஹ்வுடைய ரசூலால் எடுக்க முடிந்தது. 40 கடந்த பல தந்தை பையன் பேசுறதே கிடையாது. அவனை விரோதி மாதிரி தான் இவர் பார்க்கிறது. அவன் பார்க்கல, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் அவன் பார்ப்பான். அவன் விரோதியை பார்க்கலையே, கரெக்ட் தானே? உங்க பையன் உங்கள் மனைவி விரோதியை பார்க்கறானா? பார்க்கல. உங்களை விரோதியை பார்க்கறான். என்ன காரணத்துல பார்க்கறான்? நீங்க ஏதோ இப்படி இருந்தாதான் பிள்ளை அடங்கும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும், நம்ம 40 வயசு ஆயிடுச்சு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு கரடு முரடா மூஞ்ச வச்சிருக்கீங்களே, அதனாலதான் புள்ள அடங்க மாட்டேங்கிறோம். அவன் விரோதி நினைக்கிறான், ஆஹா இவர் நமக்கு விரோதி, நம்ம இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு அவன் போயிடுறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய 63 வயது வரை, எத்தனை வயசு? 53ல அனஸ் இப்னு மாலிக் நபிகளாருக்கு பணிவிடை செய்ய வருகிறார். 63 ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்கிறார். பெத்த பிள்ளை இல்ல. பெத்த பிள்ளையை விட யாரை கூடவா திட்டலாம்? வேலைக்காரன் திட்டலாம், அப்படிதானே? பெத்த பிள்ளை நம்ம வாரிசுல, நம்ம ரத்தம்ல, நம்ம திட்டினா நமக்கு தானே வலிக்கும். இன்னொருத்தனா இருந்தா சகட்டு மணிக்கு திட்டலாம். ரசூலுல்லாஹ் நினைச்சா திட்டி இருக்க முடியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அவர் தப்பு செய்யல நினைக்கிறீங்களா? அவர் சிறுவர், பல நேரங்களில் பல காரியங்களில் தவறளித்திருக்கிறார். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளாரோடு 10 ஆண்டு காலம் பணிவிடையில் இருந்தேன், ஒரு நாள் விடுப்பு எடுக்காம நபி கூடயே தான் நடந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னை பார்த்து நபி சீ என்ற வார்த்தை சொன்னதில்லை. இதை ஏன் இப்படி செய்யலான்னு கேட்கல, இதை இப்படி செஞ்சிருக்கலாமே எனக்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய 40 கடந்த பிறகும் அந்த புத்தி தெளிவோடு, அந்த சீரிய சிந்தனையோடு, பக்குவம் பெற்ற அறிவோடு மக்களிடத்தில் பழகினார்கள். 63 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் இளைஞராத்தான் இருந்தாங்க. யாருமே ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியாது, முதியவர்கள் சொல்ல முடியாது. காரணம் என்ன? நபியின் மீது உள்ள மதிப்பு மட்டுமல்ல, மதிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இயல்பாவே பாருங்க, அந்த மனிதரை யார் முதியவர் சொல்ல முடியும்? யாரு சொல்ல இயலும்? இளைஞர்களோடு பழகினார்கள், இளைஞர்களோடு சேர்ந்து நின்றார்கள். இளைஞர்களுக்கு இவர்னா பிடிக்கும், அப்படி ஒரு ஆளை காட்டிருங்க பாப்போம். முதல்ல எந்த பையனுக்கு வாப்பா பிடிக்குமா? வாப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இவன் வெளியே போயிருவான். இவன் எப்போ உள்ள வருவான்? வாப்பா வெளியே போனா வருவான். யாரு உருவாக்கி கொடுத்தது? நாம 40 கடந்துட்டோம், இப்படித்தான் இருக்கணும். நீங்க 30 அப்படி இல்ல தெரியுமா? உங்களுக்கு புள்ள பிறந்துச்சா, கையில உங்க புள்ளைய தூக்கி வச்சீங்களா? 30 அப்படி இல்ல. நீங்க உங்க பையன் 5 வயசுல 6 வயசுல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தீங்களா? 35 அப்படி இல்ல. இவன் 10 வயசை தாண்டி 11வது வயசுக்கு வந்த உடனே 40 ஆயிட்டா நம்ம இப்படித்தான் இருக்கு. நீங்களாக உங்களுக்கான ஸ்ட்ரக்சரை மாத்திட்டீங்க. பல பிள்ளைகள் தாய் தந்தைக்கு விரோதியாக மாறக்கூடிய நிகழ்வை இதனால் ஏற்படுகிறது. இஸ்லாமும் சொல்லுகிறது, அறிவியல் உலகம் சொல்லுகிறது, நீங்கள் இளைஞர்கள் தான். 40 அடைந்தவர்கள், 40 தாண்டியவர்கள் நீங்கள் இளைஞர்கள் தான். எப்படி இருங்க? இளைஞர்களோடு சேர்ந்து இருங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை, சுவாரஸ்யத்தை கெடுக்காதீங்க. என்னமோ கபர் பக்கத்துல வந்துருச்சு, கபர் யாருக்கும் வரும், குழந்தைக்கு வரும், சின்ன பையனுக்கு வரும், அது தனி விஷயம். ஆனா ஏதோ நம்ம சாக போறோம், நோய் வந்துருச்சு, எதுவுமே வரல, நம்ம நல்லா தான் இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள்
உங்கள் ஆடை கலாச்சாரத்தை நவீன உலகத்திற்கு ஏற்றவாறு அழகான முறையில் அணியுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை, அணுவளவு பெருமை குடிகொண்டு விட்டதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அழகான Dress, அழகான செருப்பு போடுவது பெருமையா? நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லைன்ட்டாங்க. கிடையாது. இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான். நீ அழகாத்தான் இருக்கணும். பெருமைனா எது? அடுத்தவனை கேவலமா நினைக்கிறது. அல் கிபர் வத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். மக்களை கேவலமாக நினைப்பது, சத்தியத்தை மறுப்பது, அதுதான் பெருமை. இது எப்படி பெருமையாகும்? 40 கடந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்களை அழகாக்கிக் கொள்வது அல்ல தவறு, அது தப்பு கிடையாது. நீங்கள் இளமையானவர்கள் என்று நினைப்பதில் தவறு கிடையாது. முடி கொட்டி போச்சுன்னா சாக போறோம் என்ற அர்த்தம் கிடையாது. தலைமுடி நரைத்து விட்டது என்றால் நீங்கள் வயதாகி விட்டீர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. நாங்க இன்னும் இளமையாத்தான் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அடுத்த பரிமாணத்திற்கு நீங்கள் எடுத்து சென்றால் நீங்க உங்க பிள்ளையுடைய கரத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பையன் இப்ப உட்கார்ந்து எதிர்பார்க்கணும், அப்பா வேலைக்கு போற, வாப்பா விட்டுறாத, உம்மா விட்டுறாத, கேட்க வேண்டியதே இல்லை. அவன் யாரு நம்மளை கவனிக்க? அவனை கவனிச்சா போதும். ஏன் எனக்கு கை இல்லையா? எனக்கு கால் கிடையாதா? நான் உழைக்க மாட்டேனா? இவ்வளவு நாள் உனக்கு உழைச்சு படிக்க வச்சுட்டேன்ப்பா, இனிமே நான் எனக்கு என் மனைவிக்கு உழைச்சுக்கிறேன்னு உங்களை நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போக முடியணும் அப்படின்னா 40 அடைந்த நீங்கள் இளைஞர்கள் என்ற மனதில் இருங்க. அல்லாஹ் நன்றி உணர்வை தருகிறான், வழிபாட்டு சிந்தனையை தருவான், ஆன்மீக புத்தியை தருவான். இப்படி எல்லாம் தரும்போது அதை அனுபவிக்கிற இடத்துல இருக்கணும் என்பதைத்தான் இன்றைக்குள்ள அறிவியல் உலகம் பேசுகிறது. அப்படியான மனநிலையில் நம்மை நாமே வார்த்தெடுத்துக் கொள்வோம். இதற்கு பிறகு 40 அடைந்தவர்கள் நீங்கள் தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி அதிகப்படியான அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியத்திலும் சரி உங்களை சிறந்தவர்களாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை இன்றைக்குரிய ஜும்மாவின் தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 40 வயதை கடந்தவர்கள் அப்படிங்கிற இந்த தகவலை நாம இப்ப பரிமாறுவதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், சமீபத்தில் உலகளாவிய அளவில் குறிப்பாக இந்திய நாட்டில் இந்த பாலியல் சீண்டல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு எதிராக ஒரு வாலிபன் வாலிப பெண்ணை அப்படி இல்லை, அது காலகாலமா இருக்கு. மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இந்த பிரச்சனை உண்டு. வாலிபனா இருந்தா வாலிபன் பெண் மேல கை வைப்பான், இவங்களை பிரிச்சு வைக்கிறதா கரெக்ட். ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா 40 50 கடந்த மக்கள் 10 கூட அடையாத பெண் பிள்ளைய தொடர நிலை உண்டு. இது ஏதோ ஊர் உலகத்துல ஒண்ணு நடக்க அப்படி இல்ல, ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்குது. சென்னையில ஒரு பெரிய கட்டடம் அபார்ட்மெண்ட்ல 16 வயதை கூட பூர்த்தியாகாத, காது கேட்காத, வாய் பேசாத பெண்ணை நிறைய பேர் கற்பழித்தார்கள், பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். அதுல 70 வயசு முதியவரும் ஒருத்தர். ஏன் இது மாதிரியான சிந்தனைகள் முதியவர்கள்ட்ட வருது? வரக்கூடாது இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மூவரை நாளை மறுமையினால் அல்லாஹ் கருணை கொண்டு பார்க்க மாட்டான். லா யந்துருல்லாஹு இலைஹிம், அவர்களை அல்லாஹ் கருணையோடு பார்க்க மாட்டான். ஒலாயு சக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. யார் அந்த மூவர்? பெருமை அடிக்கும் ஏழை. ஏழை பெருமை அடிக்கும் முகாந்திரம் இருக்கா? பணக்காரன் அடிக்க கூடாது மார்க்கத்துல, அவனுக்கு அடிக்க முகாந்திரமாக இருக்கு. பெருமை பேச என்ன இருக்கு? கார் பங்களான்னு வச்சிருக்கிறான், முகாந்திரம் இருக்கு, செய்யக்கூடாது, அது ஹராம். ஏழை பெருமை அடிக்க முகாந்திரமே இல்லையே. பெருமை அடிக்கும் ஏழை நாளை மறுமையில நரகத்திற்குரியவன். பொய் சொல்லுகிற அரசன் நரகத்திற்குரியவன். விபச்சாரம் செய்யும் முதியவன் நரகத்திற்குரியவன். நாங்க சொல்லலாம். இது எதனால இப்படி ஒரு நிலைமை மாறுது தெரியுமா? நம்மளை நாமளே தனிமைப்படுத்துறோம். 40க்கு அப்புறம் நீங்க நினைச்சாலும் விரும்பினாலும் இதை உங்களால் தடுக்க முடியாது. அந்த பாவத்தை நோக்கி தான் அடுத்த கட்ட பரிணாமத்தில் உள்ள முதியவர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஊருக்கு ஒண்ணு நடந்துச்சு, நாளைக்கு 4 நடக்கும், 40 நடக்கும், 400 நடக்கும், 4 லட்சம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இதை நடக்கிறது எப்படி தடுக்க முடியும்? உங்கள் மனசு தான் நீங்க தடுக்கணும். இது மன ரீதியாக ஏற்படுகிற ஒரு கோளாறு. நான் இளைஞன் தான், என் மனைவி எனக்கான இளம் பெண் தான், எங்களுக்கான வாழ்க்கை யாரும் தீர்மானிக்க கூடாது, தீர்மானிக்க முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளணும். கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக என்னால எதுவும் முடியும், நான் என்றைக்கும் இளைஞன் என்ற மனநிலையில உங்களை நீங்கள் திசை திருப்பிக் கொண்டால்
எதிர்காலத்தில் இப்படி ஒரு அசிங்க செயலில் இந்த சமுதாயத்தில் யாருமே எந்த சமுதாயத்திலும் எந்த முதியவனும் ஈடுபட முடியாது. நல்ல தெரிஞ்சுக்கங்க, 60ல ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவன் 20ல பண்ணவனா இருக்குன்னு அவசியம் கிடையாது. 20ல் அப்பளக்கற்ற ஒழுக்கம் உள்ளவனா இருந்திருப்பான், 30ல இருந்திருப்பான், 40ல இருந்திருப்பான், 60ல மாறிடுவான். ஒன்றவனுக்கு மனைவி இருந்திருக்காது. இவனை முதியவன் என்று சொல்லி மக்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இவனும் தன்னை முதியவன் என்றே நினைத்து தனக்கான எந்த விதமான தனிமை போக்கிடம் இல்லை என்ற சூழ்நிலை வரும்போது புத்தி பேதலிச்சு இந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவான். பேத்தி வயசாச்ச, கொள்ளு பேத்தி வயசாச்சுங்கிற சிந்தனை வராது. அப்படிப்பட்ட மனரீதியான ஒரு கோளாறு மக்கள் மத்தியிலே பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இதை நீங்கள் முறையாக நீங்கள் அந்த காரியம் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் ஒழுக்க ரீதியாக கொண்டு வருவதற்கு நீங்கள் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட பரிணாமம், எனக்கு மௌத்து இல்லை, இப்ப வரப்போறதும் இல்லை, அல்லா நாடி எப்போனாலும் கொடுக்கலாம், நான் இன்னும் வாழ வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையில் சிறந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி மரணம் வரை வழிபாட்டிலும் சரி, உலக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அப்படி ஒரு வாழ்வை நோக்கி நகரக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி ஒரு சிறிய தகவல். கடந்த ஒரு 2 வாரங்களாக டெல்லியில் ஏற்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உள்துறை அமைச்சர் இருக்கிற அதே பகுதியில், நாட்டினுடைய பிரதமர் இருக்கிற அதே இடத்தில் ஒரு குண்டுவெடிப்பு ஏற்பட்டு பல உயிர்கள் அதிலே பலி போயிருக்கிறது. அது யாரு என்ன ஏது அப்படிங்கிற அந்த அரசியலுக்குள்ள நம்ம நுழைய வேண்டாம். ஆனால் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட உடனே அதை இஸ்லாமியர்களுடைய சாயலை பூசினாங்க. பூசியது மட்டுமில்லாமல் ஒரு 4 பேரை பிடிச்சி ஜெயிலையும் போட்டாங்க. அதை டாக்டர் படிச்சாலு இவங்களும் இப்ப கல்வி கற்றுக்கொண்டு கல்வியில இருந்து ஜிஹாது செய்கிறார்கள். அவன் தான் ஜிஹாதுக்குன்னு ஒரு பேர் வைப்பானே, ஜிஹாது காய்ச்சல், கொரோனா ஜிஹாதுமா, வித்தியாசமா ஜிஹாத் சொல்ற மாதிரி கல்வி ரீதியாக ஜிஹாது. படிச்சவன் நம்ப கூடாது, தற்கொலை மட்டும் இல்ல, படித்த முஸ்லிம்களை கூட நம்ப கூடாது அப்படின்னு ஒரு விஷமத்தனமான கருத்தை பரப்புனாங்க. தேசிய புலனாய்வு பிரிவு அந்த 4 பேரை கைது செய்தது, 4 பேரை விசாரணை செய்தது. என்ஐஏல உள்ள போயிட்டு வெளியே லேசில வர முடியாது. என்ஐஏல நீங்க கைது செய்யப்பட்டால் லேசில வெளியே வர முடியாது. ஏன்னா அதுக்கு முழுமையான ஒரு பெரும் அதிகாரம், தலைமைத்துவம் என்பது பிரதமர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. உள்துறை அமைச்சர் பிரதமர் கையில இருக்கு. நம்ம மாநிலத்தை வச்சுலாம் என்ஐஏல யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட என்ஐஏ அந்த 4 பேரை வெளியே தள்ளிருச்சு. இல்ல, இந்த குண்டு வெடிப்புக்கு இந்த 4 பேருக்கு சம்பந்தம் இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, 4 பேரை பிடிச்சதை எல்லா செய்தி சேனலையும் போட்டான். பிடிச்சிட்டாங்க, முஸ்லீம் தான் வச்சாங்க குண்டு, பிடிச்சாங்க பத்தியலா, இவனுக்கு இதே வேலை எல்லா செய்தியும் கத்துனான். 4 பேர் இல்லப்பா, காரணம் இவனும் இல்ல அப்படின்னு வெளியே தள்ள சொல்லணுமா இல்லையா? இல்ல, இந்த செயலுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப முஸ்லிமா இல்லையான்னு தெரியல. பிரச்சனை என்ன, வச்சது முஸ்லிமா இல்லையான்னு கூட இப்ப தெரியல. என்ன செஞ்சிருக்கணும், முஸ்லிம் சொல்லிட்டோம், தப்பு சொல்லிட்டோம், அவங்களே தப்புன்னு உணர்ந்துட்டாங்க, அது யார் என்று இனிமேல் கண்டறியப்படும். இப்படி சொல்லணுமா இல்லையா? ஒருத்த வாய திறக்கல. அது ஏதோ நடக்காத மாதிரி, இந்த குண்டு வெடிப்பே மறந்துட்டாங்க. எப்படி முஸ்லீம்னு பேர் இருக்கிற வரைக்கும் குண்டு வெடிப்பு ஞாபகத்துக்கிட்டே இருக்கும். அது முஸ்லீம் இல்லைன்னு ஆயிடுச்சு பத்தியா, குண்டு வெடிப்பே மறந்துட்டாங்க. இந்த மீடியாக்கள் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை கூடுதல் ஒரு தகவலாக சொல்லி